Hi everyone. So நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து டீக்கிண்டர் விட்ஜெட்ஸில் கேன்வாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கேன்வாஸ்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னேன். நம்மளோட பைத்தானில் சம் கிராஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னேன். சம் கிராஃப் வந்து ஆட் பண்ணுறதுக்கு, எக்ஸாம்பிள் லைன் ஆட் பண்ணுறதுக்கு, அது மாதிரி சம் பாலிகன் ஆட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கேன்வாஸ் ஆஃப் பேரண்ட் கமா ஆப்ஷன்ஸ். ஓகே, என்னென்ன ஆப்ஷன் பார்க்கலாம். பிஜிங்கிறது பேக்ரவுண்ட் கலர், பிடிங்கிறது பார்டர். ஸோ டிஃபால்ட் சைஸ் வந்து டிஃபால்ட் பிக்சல்ஸ் வந்து என்னென்னா 2. ஸோ கன்ஃபைன்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் டிஃபால்ட் 1. 2ஆக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம கேன்வாஸ் யூஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ண முடியாது. அந்த ரீஜியனை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ கர்சருங்கிறது என்ன டைப் ஆஃப் கர்சர் வந்து நம்ம உள்ள யூஸ் பண்ணுற ஸ்பெசிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட் ஹைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ ஹைலைட் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அதோட சைஸ் என்னங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணுறது வந்து ஹைட்டு. நெக்ஸ்ட் ரிலீஃப்ங்கிறது என்ன டைப் ஆஃப் பார்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் சன்கன், ரைஸ்டு, க்ரூ அண்ட் ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் ரீஜியனுங்கிறது என்னென்னா ஸோ எந்தெந்த நம்ம சைடில் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட்டு, நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து. ஸோ எந்தெந்த சைடு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்க்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்க்ரோல் ரீஜியன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, டபிள்யூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு, என்கிறது என்ன டாப்பு, ஈங்கிறது ரைட் சைடு, எஸ்ங்கிறது பாட்டம். நம்ம வெஸ்ட்டு, நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத் யூஸ் பண்ணுறல இங்கே அதான் ஸ்க்ரோல் ரீஜியன். நெக்ஸ்ட்டு வித்துங்கிறது அதோடைய சைஸ். ஓகே, எக்ஸ் ஸ்க்ரோல் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்க்ரோலிங் யூனிட் எவ்வளோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போது நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு பாயிண்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு யூனிட் ஸ்பெசிஃபை, ஒரு வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொன்னால் எக்ஸ் ஸ்க்ரோல் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்க்ரோல் கமாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம நம்மளுடைய கேன்வாஸ் ஸ்க்ரோலபிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்க்ரோல் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டலாக ஸ்க்ரோலபிளாக இருக்கிறதுக்கு. ஒய் ஸ்க்ரோல் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம எவ்வளோ நம்ம ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக நம்ம எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒய் ஸ்க்ரோல் இன்க்ரிமெண்ட். ஒய் ஸ்க்ரோல் கமாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வெர்டிக்கலாக ஸோ எவ்வளோ நம்ம ஸ்க்ரோலபிளாக அப்படிங்கிறத செட் பண்ணுறதுக்கு ஒய் ஸ்க்ரோல் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் நம்ம ஒரு கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆர்க், ஒரு ஆர்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய கோஆர்டினேட் பொசிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் 4 ஆப்ஷன்ஸ் உள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்க்ஸ் ஈக்குவல் டு கேன்வாஸ் டாட் கிரியேட் ஆர்க் ஆஃப் கிரியேட் ஆர்க்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கோஆர்டினேட் கமா ஸ்டார்ட்ஸ் ஈக்குவல் 0, எக்ஸ்டென்ஸ் ஈக்குவல் 150, ஃபில்ஸ் ஈக்குவல் டு ப்ளூ. அது மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் நேம்ஸ் ஈக்குவல் டு ஃபோட்டோ இமேஜாக, ஃபைல்ஸ் ஈக்குவல் டு இப்போ சன்சைன் டாட் ஜிஃப்னு கொடுத்துருக்கேன். இமேஜ் ஈக்குவல் டு கேன்வாஸ் டாட் கிரியேட் இமேஜாக 50,50. ஸோ ஆங்கருங்கிறது எந்த பொசிஷன் சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ இமேஜ் ஃபைல் நேம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் லைன், ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வாஸ் டாட் கிரியேட் லைனாக ஸோ 4 பொசிஷன் கொடுத்துருக்கோம். x0, y0, x1, y1. ஸோ இதில் எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவல்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு எலிப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓவல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு சொன்னால் க்ரியேட் ஓவல்ங்கிற மெத்தட். ஸோ x0, y0, x1, y1 அண்ட் ஆப்ஷன்ஸ் ஓவல் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம எந்த சைடில் எங்கே பிரிண்ட் பண்ணலாங்கிறதுக்கு ஆப்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாலிகன். ஸோ பாலிகன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பாலிகன் அப்படிங்கிற யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் அட்லீஸ்ட் 3 வேர்டிசஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணால் கிரியேட் பாலிகன். ஸோ x0, y0, x1, y1 அண்டில் இந்த என் கோஆர்டினேட் பொசிஷன் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஒரு மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா. சி இஸ் ஈக்குவல் டு கேன்வாஸ் ஆஃப் டாப். நான் என்ன கொடுக்குறேன்னா டாப்ங்கிறது நம்மளோட ரூட் தான். பேக்ரவுண்ட் கலர் என்னென்னா ப்ளூ, அதோட ஹைட் 250, விட்த் 300. ஒரு கேன்வாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கோஆர்டினேட் பொசிஷன் கொடுத்துட்டு இப்போ க்ரியேட் ஆர்க், ஒரு ஆர்க் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய கலர் உள்ளே என்ன ஃபில் ஆகுனா ரெட் கலர். ஸோ அது மாதிரி லைன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அங்கே க்ரியேட் லைன் ஆஃப் 4 கோஆர்டினேட் பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபில் பண்ணுறது ஒயிட். ஓகே, இப்போ என்ன பண்ணால் சி டாட் பேக் நம்ம எந்த பொசிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸோ நம்மளுடைய விண்டோவில் இந்த 2 ஆப்ஜெக்டும் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, என்னுடைய அவுட்புட் பாருங்கள்.
ஸோ நான் கொடுத்தேன்னா லைன் கொடுத்தேன்னா ஸோ அந்த லைனோட பொசிஷன் உள்ளே ஃபில் பண்ணுறது என்ன கலர் அப்படின்னு சொன்னேன் ஒயிட் கலர் இருந்தது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னேன் ஆர்க் க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஆர்க்கில் என்னது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து 150 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுறது 0. ஸோ என்ன கலர் ஃபில் பண்ணிக்கிறோன்னா ரெட் கலர் இருக்கா. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிகன்ஸ் வந்து நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸோ நம்ம பைத்தானில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஒன்று மாடல் என்ன கேன்வாஸ் தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.